மதிவாணன் சாரை பார்த்து எப்படியாவது இந்த ஸ்டேஷனுக்கே மாற்ற சொல்லி கேட்கணும். வேறு ஸ்டேஷனில் எதுக்கு போடுறாரு? எரிச்சலாக இருக்குது. இப்போ அனுமதி வந்த நேரமே சரியில்லை. அவள் கூட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே தப்பு தப்பாக நடக்க ஒரு ராசி இல்லாதவ. இன்னைக்கு அழுது புலம்பினாலும் எப்படியாவது இந்த ஸ்டேஷனுக்கு வந்துடணும். சார், என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த கள்ளக்கடத்தல் பாட்டி தாத்தாவை விட்டுருக்க கூடாது. கோவிந்தன் மறுபடியும் திருத்தனமாக பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க 2 பேரும் பெரிய ஆளுங்க. அது அவங்களோட சொந்த நகை, கள்ளக்கடத்தல் கிடையாது. சொந்த நகையை தான் விற்கிறதுக்கோ அடமானம் வைக்கிறதுக்கோ போயிருக்காங்க. இனிமேல் பார்த்து நீங்கள் ஆளை பிடிங்க. இதனால நம்மளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர். அந்த பாட்டி மொழியே சரியில்லை சார். எனக்கு அது மேலே ஒரே சந்தேகமாக இருக்குது. முதல்ல ஊருக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத விசாரித்து வச்சுக்கோங்க. யார் எப்பேற்பட்ட ஃபேமிலின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆளை பிடிங்க. போய் விசாரிச்சுக்கோங்க. சாரி சார். குட் மார்னிங் சார். கவிதா மேடம், வாங்க வாங்க. கவிதா, உங்களை தான் வேறு ஸ்டேஷன் மாற்றியாச்சுல, மறந்து போய் வந்துட்டீங்களா? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்னை இங்கேயே போட்டுங்க சார். எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லை சார். கவிதா மேடம் பாவம். கோவிந்தன் சும்மா இருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன் சார். என்னை இங்கேயே இருக்க வைங்க சார். கவிதா, ஸ்கூல் பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஏன் சார் அந்த மேடமை மாற்றினீங்க? பாவம். உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஆத்து பாலத்துக்கு மேலே நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் கண்டிப்பாக என்னை பார்க்க வரணும். நான் வரமாட்டேன். நீங்கள் வரலன்னா அதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாத மாதிரி நான் பண்ணிடுவேன். சார் இருங்க சார், பயமா இருக்கு. சும்மா இருங்க கோவிந்தன். எனக்கெல்லாம் இப்படி ஒரு லவர் கிடைச்சா அழகா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுவேன். பொழைக்க தெரியாத ஆளு. ஏதோ காலேஜ் படிக்கிற பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டோ கல்யாணம் வரைக்கும் போயிட்டாரு. இவர் ஒரு லூஸு. ஒரே ஸ்டேஷனில் ஒன்று மணி பொண்டாட்டியும் புருஷனும் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. இந்த ஃபிகர் நமக்காவது ப்ரப்போஸ் பண்ணிச்சா? ஆமாம், நமக்கு தான் ஒன்று கொடுத்து வைக்காத. வர வர எதுக்கு தான் இந்த கவிதை அப்படி நடந்துக்கிற அளவு தெரில. ஷி. சார் வருவாரா மாட்டாரா? ஒரு வேளை வர மாட்டாரோ? இன்னைக்கு என்னோட காதலை அவர்கிட்ட சொல்லியே தீருவேன். காதல் இல்லையே சாதல். இவர் நடையே ஒரு தனி அழகு. கவிதா, உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்ன போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க? நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் சார். ப்ளீஸ் என்னை ஏத்துக்கிடுங்க. உங்களுக்கு நிச்சயம் ஆயிட்டுன்னு எனக்கு தெரியும் சார். ஆனால் அதுக்கு முந்தி இருந்தே நான் உங்களை லவ் பண்ணுறேன் சொல்ல தயங்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயம் ஆயிட்டு சார். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். கவிதா விடு. யாராவது பார்த்தாங்கன்னு என்ன நினைப்பாங்க? கவிதா என்ன விடு. மதி இவ்வளோ மோசமானவரா? யாரையோ கெட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. விடு கவிதா. என்ன பண்ணிட்டு இருக்க ரோட்ல வச்சு? அதான் சொன்னேனே சார். பைத்தியகாரத்தனமா இருக்கு. ஒருத்தங்களுக்கு நிச்சயம் ஆனதுக்கு அப்புறமா வேற ஒருத்தங்களை லவ் பண்றதும் கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டு அவங்கள கூட ஓடுறது இதெல்லாம் வந்து சினிமா லெவலாக கரெக்டாக இருக்கலாம். நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் நான் ஐஸ்வர்யாவை உயிருக்கு லவ் பண்றேன். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அடுத்தவங்க காதலை தயவு செஞ்சு பிரிக்க பார்க்காத. ஒன் சைடா லவ் பண்ணது நீ பண்ண தப்பு. ஒருவேளை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்போனா என்னமோ, அது எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை எப்பவுமே அந்த அர்த்தத்துல பார்த்ததே இல்லை. என் கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபா மட்டும்தான் பார்த்துருக்கேன். உன் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் இந்த ஆத்துல போய் கழுவிட்டு வீட்டுக்கு போ. நீங்க மட்டும் நோ சொன்னீங்கன்னா இப்ப கீழே விழுந்துருவேன். இந்த மாதிரி உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதை மறந்துடாத. கிளம்பு வீட்டுக்கு. யார போறேன்? யாரிட்டேன்? சொல்லுங்க சொல்லுங்க மதிவாணன், சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. லவ்ங்கிறது தானா வரணும். உருட்டி மிரட்டி வரக்கூடாது. நீ என்னமோ பண்ணிக்கோ. அடப்பாவி, அம்போன்னு விட்டுட்டு போறானே. திரும்பி கூட பார்க்கலையே. இந்த ஆளுக்கு போய் குதிக்கன்னு சொன்ன பாரு. என்னைய செருப்பால் அடிக்கணும். ஐயோ கடவுளே, வர வர நான் ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கனே தெரியலையே. எல்லாரும் அது நான் நல்ல குணம் பாவளே. இப்ப எனக்கு எதுக்கு இப்படி கோவமா வருதுன்னே தெரியலையே. அத்தை என்கிட்டையும் அன்பா இருந்தாங்கன்னா நான் ஏன் இப்படி நடந்துக்க போறேன்? என்கிட்ட எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுறதுனாலதான் எனக்கு மத்தவங்க மேல பொறாமையே வருது. இப்பெல்லாம் நான் பண்றது எனக்கே பிடிக்கலையே. என்ன இவ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து தனியா நின்றுட்டு இருக்கா? மது, என்னாச்சு? எதுக்கு தனியா நிக்கிற? ஒன்னும் இல்லைங்க, சும்மாதான் மனசு சரியில்லைன்னு வந்தேன். மேல வரட்டா? இல்லைங்க வேண்டாம், நானே வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்க போங்க, பைக் எடுத்துட்டு தான் வந்தேன். சரி சரி, நான் வீட்டுக்கு போறேன். அம்மா வேற காலையில இருந்து காணும். நீங்க வீட்டுக்கு போங்க. அத்தை அங்க மரத்தடியில ஏதாவது கிளவிங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. இருட்டுறதுக்கு முந்தி வந்துரு. சரிங்க. ஒரு நாள் கூட அவ கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்ததே கிடையாது. அது இன்னைக்கு மேல நின்றுட்டு இருக்கா. நம்ம வாரனா வேண்டாங்க, என்னன்னு தெரியலையே.
இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்துக்கு அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா, அவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தானே நினைச்சாங்க. அதை புரிஞ்சுக்காம கிறுக்கி மாதிரி பண்ணிட்டானே. என்ன இது, இவ மேலே நின்றுக்கிட்டு இருக்கா. நானே ஜெயிலுக்கு போன கஷ்டத்தை கொஞ்சம் தண்ணியை எண்ணியை குடித்து சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தா இவளாம் நிற்கா. இவ என்னைக்கு கீழே இறங்கி வந்து நான் என்னைக்கு என் வேலையை ஆரம்பிக்க. சை, நிம்மதியற்ற பொழப்புப்பா. ஒரு மனுஷன் நிம்மதியாக தண்ணி இறந்து கூட இந்த ஊர் உலகத்தில் நிம்மதி இல்லை. ஏம்மா நகைப்பெட்டியோட எங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்க? நீனும் அடகு வைக்கலையா? காலையில உன் பொண்டாட்டி போராடுனா ஒரு விஷயம் ஒழுங்கா நடக்கல. என்னாச்சு, அடகு வைக்கலையா? அப்பா எங்க? அவர் எங்கேயோ ஓடிட்டார்ல. இல்லை நீ ஒன்று பண்ணு, என் பேரில் ஒரு 6 லட்சம் என்னமோ கிடக்கு, அதை மட்டும் எனக்கு எடுத்து கொடுத்துரு. நான் என்ன பண்ணமோ பண்ணிக்கிறேன். சும்மா இருமா, அது உன் பேர்ல போட்டிருக்கு. 4 வருஷம் கழிச்சு தான் எடுக்கணும். எல்லாம் கொஞ்சம் உதவியே செய்யல. வாக்கு கொடுத்துட்டேன் கடை வச்சு தரேன்னு. ஆமாம், நான் அடகு வைக்க போன இடத்துல பிரச்சனை ஆகிட்டு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு, அதனால தான் வந்துட்டேன். உனக்கு எல்லாத்துலேயும் அவசரம் தான். என்னைய கூப்பிட்டு போக வேண்டியது என்ன? யார் மதிவானன் தானே இன்ஸ்பெக்டர், அவனா பிடிச்சிட்டு போனான். அவன் இல்லை, வேற ஒருத்தன். அப்புறம் அவன் வந்து தான் விட்டான். சரி, நகையை கொண்டு உள்ளே வச்சிருவோம். எதுனாலும் என்கிட்ட கேட்டுட்டு செய். அண்ணன் இருக்கும், அவனையாவது கூப்பிட்டு போயிருக்கலாம். சரி, இப்போ அவங்க 2 பேரையும் கூப்பிட்டாம போனது என் தப்பு தான். வழியே விடு. போகும்போதே உன் பொண்டாட்டி சண்டை போட்டா அப்புறம் எங்கள் வேலை அங்கும் போன காரியம். மது வேற கெஸ்ட் ஹவுஸ்ல வேற நின்றுட்டு இருக்கா சோகமா. என்ன நடக்கனே தெரில. சரி, நேற்று ஆஃபீஸ்க்கு வரலாட்டி நாங்கள் யாருமே தான் வரல. இழிச்சக்காலம் இன்னைக்கும் வரல. ஏக்கா, இது இழிச்சக்காவை பற்றியலாக்கா இன்னைக்கு லீவ் போட்டுட்டு கேட்டதுக்கு மேனேஜருக்கு சோறு பொங்கி கொடுக்கணும் அப்படிங்கி. ஆமாம், நம்ம பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கோமே, அது லீவ் எடுத்ததுக்கு அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லணுமோ? சே, பேசாட்டிக்கு நம்ம வேலையை பார்ப்போம். நீங்களாம் எதுக்கு எம்டியை பார்த்து பேசிட்டு வர்றது நல்லது. ஏதாட்டும் நினைக்க போறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுந்தரி. சோம்லனா நம்ம லீவ் எடுக்கல, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரு. லதா, நேத்து புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க யாருமே வரவே இல்லல. அந்த ஒரே ஒரு சுந்தரி மேடம் மட்டும் தானே வந்தாங்க. ஆமாம் சார், அந்த கூட்டத்தில் யாருமே ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்காங்க. புதுசு தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்களா? எல்லாம் அவங்க இடத்துல போய் உட்காந்தாச்சு. லீவ் போட்டதை இன்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் கொடுக்குற ஒர்க் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே. அவங்கள வர சொல்லுங்க. சொல்லுதேன் சார். அந்த சுந்தரி மேடம்ங்கிறவங்க மட்டும்தான் கரெக்டாக கொடுக்குற ஒர்க்கை முடிக்கிறாங்க. மற்றவங்க இது வரைக்கும் ஒரு நாள் கூட எந்த ஒர்க்கும் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. உங்க எல்லாரையும் எப்படி கூப்பிட்டாங்க? எதுக்கு டீ? டீலாம் போட்டுங்க, பேசக்கூடாது. என்னன்னு போய் பாருங்க. லீவ் போட்டதுக்கு தான் கூப்பிட்டு இருப்பாரு. குட் மார்னிங் சாரு. மதியம் 12 மணி ஆகுது. காலையிலே வந்திருக்கீங்க, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. வேலையை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம் சார். லீவு போடுறதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப எமர்ஜென்சினா அடுத்த நாள் என்கிட்ட வந்து சொல்லணும். ஆட்டம் இனிமே அப்படி பண்ணிடுறோம். சரி, நேற்று ஏன் 4 பேரும் வரல? இன்னைக்கு அதில் வேற ஒருத்தங்க வரல. அவங்க புருஷனுக்கு சோறு பீங்கி கொடுக்கணும், இன்னைக்கு லீவ் போட்டாவோ. அப்புறம் எதுக்கு வேலைக்கு வராங்க? ஓகே, நீங்களாம் எதுக்கு நேற்று வரல? அந்த ஒசரமான சேர்ல உட்காந்துருக்கிறது கொஞ்சம் மாதிரி இடுப்புலாம் வலிச்சது பார்த்துக்கிடுங்க. அது மட்டும் இல்லாம அந்த எழுத்தெல்லாம் பார்த்து பார்த்து தேடி தேடி அடிச்சு ஒரே மண்டை வலி. ஏபிசிடி பூரா பிச்சு பிச்சு போட்டிருக்கோம். அதை ஒரே இதில் ஒட்டி வச்சா என்னவா? உங்க ரெசியூம்ல உள்ளதெல்லாம் உண்மை தானே? நீங்க அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ரெசிம் பத்தி கேட்காரா? ரெசிமு ஆமான்னு சொல்லுங்க. 1 மாதம் சம்பளத்தையாவது வாங்கிடணும். ஆமா சார், அப்படித்தான். 3 நாள் எந்த ஒர்க்கும் பண்ணல. டேட்டா என்ட்ரிலாம் கரெக்டா அடிங்க, சரியா? அதெல்லாம் தாரமாற அடிப்பேன் சார். ஓகே, இன்னைக்கு ஆளுக்கு ஒரு ஃபைல் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி வச்சுட்டு போகணும். சார், 2 நாள் இவங்க எந்த ஒர்க்குமே பண்ணல. ஏப்ல வேலை செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. நாங்க ஒவ்வொரு எழுத்தா தேடி தானே அடிச்சிட்டு இருக்கோம். பாத்துக்கோங்க சார், ஒவ்வொரு எழுத்தா தேடிட்டு இருக்காங்களாம். எம்மா, இந்த பிள்ளை நல்ல கோல் முட்டியா இருக்கும் போலயே. சாரு, இந்த பிள்ளை நல்ல கோல் முட்டி விடுது. பாருங்க சார், எப்படி இன்டீசெண்டா பேசுதாங்கன்னு. இங்கே பாருங்கம்மா, நீங்கள்லாம் புதுசு, நல்ல டீசெண்டாக நடந்துக்கிடணும். உங்கள் ஒர்க்கை போய் பாருங்க. கூடி கூடி முதல்ல பேசக்கூடாது. நான் எல்லாத்தையும் கேமராவில் பார்ப்பேன். கேமரா சரியாயிட்டா சார்? ஆமாம், அடுத்த நாள் சரியாயிட்டு. சரி, போய் வேலையை பாருங்க. லதா வாயை கிளிக்கணும், ஓவரா பேசுதா. நமக்கு இந்த வேலையில ஆயிட்படுமோனே தெரியல, பயமா இருக்கு. ஓடுற வரைக்கும் ஓடட்டும். நம்ம தான் ஓட போற போல தெரியுது டீ. சரி, இவங்க எல்லாத்தையும் பார்த்தா படிச்சவங்க மாதிரியே தெரியல. அதான் போய் உன்னோட வேலையை பாரு. அடுத்தவங்களே குறை பேசுறது. ஓ டீ, நல்லா ஏசிவிட்டாரு. எல்லாம் அவங்க வேலையை பாருங்க டீ. சுந்தரி, எனக்கு கொஞ்சம் சொல்லி தாட்டி. டைப்ரைட்டிங் படிச்சிருந்தா டீ அடிக்க முடியும். அதை எங்க போய் அடிக்க? வா, என்னென்னலாம் படிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. எம்மா, ஒவ்வொரு எழுத்தா பார்த்து பார்த்து அடிப்போம்.
தினமும் குளிப்பது நல்லது நல்லது ரொம்ப நல்லது. எப்ப எங்க பண்ணாலும் இந்த மண்டை கசாயம் சனியம் பிடிச்சவன் தான் வந்து நிற்கான். இவனை பார்த்தாலே எனக்கு பத்தி தெரியுது. ஏய் மண்டை கசாயம், ஏய் சீக்கிரம் குளிச்சுட்டு போ, நான் கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இது ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு ஆறு கிடையாது. ஏய் பொம்பளையாள் இருக்கும்போது என்ன குளிச்சுட்டு கிடக்க, வெளியே போ. ஆம்பளையால் குளிக்கும்போது நீ எதுக்கு வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க போயேன். ஏய் நீ இப்ப வெளியே வரணும்னா கள்ளத்துக்கு உன்னுடைய பாறங்கள் மண்டையில வீசிவிடுவேன். அன்றைக்கு நீ ஆத்தோடி அடிச்சுட்டு போக வச்சா இவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கேன். சீக்கிரம் வெளியே வா, உன் மாறிய பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. போ சீக்கிரம் போ, ரொம்ப நேரம் நிற்காத. குளிப்புமா வேண்டாமா, ரொம்ப குளிரா இருக்க, மழை வேற ஆரம்பிக்க போகுது, தண்ணிலாம் குளிரும். வாரண்டி வாரே இரு உனக்கு. எப்பே என்ன குளிரா இருக்கு, வேண்டாம், சும்மா இங்க உட்காந்து வேடிக்கையே பார்ப்போம். இவன் இந்த முள் மேல உட்காரணும், நல்ல இவளை குத்தணும். என் ஆத்தோட அனுப்பினல உனக்கு இதான் தண்டனை. எம்மா ஏதோ குத்திவிட்டு எப்பே உள்ள இறங்குது கத்தி போல. யாத்தே எம்பிட்டு பெரிய முள்ளு. நான் தான் போட்டேன், நல்லா இருந்ததா. இனி ஆத்தோட அனுப்பினியா, எனக்கு எப்படிலாம் தண்ணி மூக்கிலையும் வயலையும் போச்சு. நீச்சல் தெரிய போய் பொழைச்சிட்டேன், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், முள்ளில் நல்லா குத்துவாங்க சாவு. மண்டகசாயம் எப்பா முள்ளு என்கிட்ட வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். மண்டகசாயம் உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இரு இரு உன்னை என்ன செய்யுதுன்னு பாரு. எப்பா என்ன குத்தி புட்டு உள்ள பூரா குத்தி காந்தது, தண்ணியில போய் தான் உழணும் போலையே. மண்டகசாயம் இரு உன்னை என்ன செய்யுதுன்னு பாரு. எப்ப இப்பதான் கொஞ்சம் இதமா இருக்கு. என்ன குத்தி புட்டு என்ன வழி, கடவுளே நிம்மதியே இல்லாத பொழப்பா இருக்குப்பா.